Hi everyone, myself S. Sabari. நான் வந்து NDA ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் ஐ கிளியர்ட் அண்ட் ஐ செக்யூர் ஆல் இண்டியா ரேங்க் 17. எஸ்எஸ்பின்றது வந்து லைக் நீ வந்து இப்படி தான் இருந்தால் தான் உன்னை செலக்ட் பண்ணுவாங்கன்றது வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் இன் த பெஸ்ட் பாசிபிள் வே அண்ட் யூ சுட் நோ நீ வந்து எதில் குட்டாக இருக்க எதில் பேடாக இருக்க என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் உனக்கு உன்னை பற்றி ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். போய் கிளியர் பண்ணணும், ஸ்க்ரீனிங் ஆகணும், ரெக்கமெண்ட் ஆகணும் அப்படின்னு போகிறதோட நீ வந்து போய் உன்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு போ. ஆட்டோமேட்டிக்லி த ரிசல்ட்ஸ் வில் ஃபாலோ ஆன் இட் சைடு அப்படின்னு சொன்னார். அண்ட் இட் லிட்ரலி ஒர்க் அவுட். நான் வந்து போய் வந்து இதை இப்படி பண்ணால் அப்படி பண்ணலாம், எதுவும் இது பண்ணல. என்னோட பெஸ்ட் வந்து ஐ கான்ஸ்டன்ட்லி கெப்ட் ஆன் கிவிங் ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ். அதாவது கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு சொல்லும்போது வரிசையாக சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து வரிசையாக போகிறாங்க, அப்புறம் கடைசியாக ஃபைனலி தே கால்ட் அவுட் செஸ்ட் நம்பர் 22 அண்ட் தட் வாஸ் த டைம் லைக் ஐ வாஸ் டியர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் ஸ்டார்டட் ஃப்ளோயிங் த்ரூ மை ஐஸ். வந்து லைக் நான் வந்து எனக்கு வந்து ஒரு அந்த ஹாப்பினஸ்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். லைக் உடனே ஃபோன் கொடுத்தோடனேயும் ஃபஸ்ட்டு கால் அப்பாவுக்கு அடித்தோடனே அம்மா அப்பா 2 பேர் இருந்தாங்க. இந்த சொன்னேன், பா ரெக்கமெண்ட் ஆகிட்டேன், பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். லைக் தேவர் வெரி ஹாப்பி. அவங்க நான் ஹாப்பியாக இருந்ததோட நான் ரெக்கமெண்ட் ஆகிக்கிறேன்ற அந்த ஹாப்பினஸோட அவங்க அந்த ஹாப்பியாக இருக்கிறத அதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது லைக் என்னோட வந்து நான் வந்து இன்னும் அதிகமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப அது வந்து என்னால் வந்து இன்னமுமே வந்து என்னால் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஒகேஷன். கடைசியாக வந்து ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு. போய் பார்த்தேன் A17. லைக் எனக்கு வந்து பேச்சு மூச்சே இல்லாமல் வார்த்தையே வரலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அது. அந்த A17 லைக் எனக்கு வந்து என்ன சொல்கிறது எதுவும் ஒன்றுமே புரியல. எனக்கு வந்து அப்போ தான் புரிஞ்சிச்சு கான்ஸ்டண்ட்டாக இஃப் சம்மன் keeps on putting the efforts constantly வந்து they will also be able to achieve it அப்படின்றது வந்து அன்னைக்கு வந்து லைக் I realized that. Hi everyone, myself S. Sabari. நான் வந்து NDA ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் ஐ கிளியர்ட் அண்ட் ஐ செக்யூர் ஆல் இண்டியா ரேங்க் 17. லைக் அது கிளியர் பண்ணும்போது லைக் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கிளியர் பண்ணால் வந்து அந்த ஃபீலே வேறடா சூப்பர்டா அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். அந்த கிளியரான மூமெண்ட், அந்த என்னோட செஸ்ட் நம்பர் இந்த யூஸ்வலி தே டோன்ட் யூஸ் டு சே த நேம்ஸ். அந்த செஸ்ட் நம்பர் சொல்லும் போது தட் ஃபீல் வாஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அண்ட் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூம் ஐ ரேங்க் அப் வாஸ் மை பேரண்ட்ஸ். எங்கள் அப்பாட்ட கூப்பிட்டு சொன்னேன் லைக் அவங்க ஹாப்பினஸ்க்கு வந்து தெர் வாஸ் நோ லிமிட்ஸ் ஃபார் தட். அவங்க ஹாப்பினஸ் வந்து லைக் மோர் தென் மைண்ட் இட் வாஸ் தேயர்ஸ். ஏன்னா வந்து அதை கிளியர் பண்ணோன்னே லைக் தே ஃபெல் லைக் ஐ ஹவ் அச்சீவ்ட் சம்திங் வெரி கிரேட் அண்ட் இட் வாஸ் எவ்ரி திங் ஃபார் தெம். அண்ட் த சேம் ஃபீல் வாஸ் ஃபார் மீ. அண்ட் இது வந்து ஒவ்வொரு பர்சன்ஸும் வந்து அவங்களோட லைக் கோல்ஸாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து இன்னும் டிஃபென்ஸில் சேரணும்னு இருக்க நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து இதுதான் வந்து மொதல் ஸ்டெப். லைக் ஃபஸ்ட்டு அந்த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் வே வந்து இந்த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி க்ராக் பண்ணி போகிறது தான். லைக் அண்ட் ஹியர் ஐ ஆம் டு கிவ் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், ஹவ் வாஸ் மை ஷெட்யூல், நான் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணேன், என்னென்னலாம் பண்ணேன், எப்போலேருந்து பண்ணேன். லைக் ஐ வுட் லைக் டு கிவ் மை நான் எப்படி பண்ணன்றதை ஷேர் பண்ண விரும்புகிறேன். லைக் 9th முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்போ தான் வந்து கோவிட் அவுட் பிரேக். நான் வந்து என்னடா இப்போ தான் ஆரம்பிக்கலான்னு இருந்தேன், அதுங்காட்டி கோவிட் அவுட் பிரேக் வேறு வந்துருச்சு. லைக் நான் அது வரைக்கும் ஆன்லைன் கிளாஸஸே அட்டன் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் காண்டாக்ட் பண்ணுறேன். சார்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னேன், லைக் நான் இந்த மாதிரி எப்படியாச்சும் போய் ஆகணும் அந்த மாதிரி சொன்னேன். அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹி சஜஸ்டட் மீ ஃபார் த ஆன்லைன் கிளாஸஸ். ஏன்னா வந்து அப்போ வந்து ஃபுல்லாக பேண்டமிக் இருந்தனால மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் க்ளோஸ் அண்ட் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இட் வாஸ் என்டையர்லி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட் வாஸ் வெரி குட் டூ. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஐ ரியலி என்ஜாய்ட் இட். வந்து கிளாஸஸ் வந்து இட் யூஸ்வலி ஸ்டார்ட்ஸ் மார்னிங் 4 ஆரம்பிக்கும். நான் வந்து சில நாள் போனதுக்கப்புறம் சார்ட்டே ஒரு நாள் கேட்டேன், என்ன சார் காலையில் 4 மணிக்கே வைக்கிறீங்க, நிறைய ரொம்ப எந்திரிக்கணும், பிஸியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொன்னேன். அவர் சொன்னார், இதுவும் உனக்கு ஒரு ப்ராக்டிஸ் தான்டா, நீ வந்து சீக்கிரமாக எந்திரிக்க கற்றுக்கணும், அது இட் வில் பில்ட் அப் யுவர் டிசிப்ளின் அப்படின்னாரு. And that was the time when I started waking up early in the morning. And that really helped me a lot for the preparation of the written as well as for the SSB preparationக்கும். அது வந்து என்னை வந்து it really helped me a lot. ஏன்னா அந்த ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து என்னை it kept me going. ப்ரிப்பரேஷன் அப்போ லைக் டவுட்ஸ்லாம் வந்து எந்த நேரத்தில் எந்த மாதிரி எவ்வளோ சில்லியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவாங்க. அண்ட் சேம் அஸ் ஃபார் லியோ சார், ஜெயம் சார் எல்லாருமே வந்து லைக் ஜெயம் சார் வந்து எனக்கு வந்து ஒரு மோர் தென் அ மென்டர். வந்து அவர் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி இருந்தார். நான் வந்து எந்த டைமில் வேணாலும் ஐ வுட் பி ஏபிள் டு ரேங்க் அப் டு ஹிம். நான் வந்து
கிளாஸஸ்லாம் 10th வந்து கோவிட் டைமில் இருக்கும்போது நைட்டு 10, 11, 12க்குலாம் கூட கூப்பிட்ருக்கேன். ஆனால் வந்து அந்த டைமில் கூட ஃபோன் எடுத்து கூலாக சொல்கிறா தம்பி அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். லைக் ஹி யூஸ் டு கிளியர் மீ. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் தூங்க போவேன். எனக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் என்னால் தூங்க முடியாது. லைக் ஹி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மை மென்டல் ஸ்டெபிலிட்டி ஆல்சோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில். அதுக்கப்புறம் 10th வந்து கோவிட் முடிஞ்சு லைக் 11th வந்து நாங்கள் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அப்போயே வந்து நான் வந்து அவர் கூட கனெக்டடாகவே இருந்தேன். லைக் அப்பப்போ வந்து ஐ யூஸ் டு அப்டேட் இந்த நான் இதை முடிச்சிருக்கேன் சார், அடுத்தது என்ன பண்ணுறது, நான் வந்து ஒவ்வொரு டைமும் இன்புட் எடுத்துகிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து 12th வந்து எங்களோட ஸ்கூலுக்கே வந்து விசன் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட்லேருந்து தான் சொல்லித்தரத்துக்கு வந்திருந்தாங்க. அண்ட் அந்த 12th நான் வந்து அந்த ப்ரிப்ரேஷன் டைமில் வந்து மார்னிங் 5 ஆரம்பிச்சேன்னா நைட் ஃபுல் முடிக்கிற வரைக்கும் வந்து என் கூடயே இருந்தது வந்து லைக் ஜெயம் சார், லியோ சார் 2 பேரும் முக்கியமாக இந்த 2 பேரும் தான் இருப்பாங்க. மார்னிங் 5லேருந்து நைட் 10, 12, சில நாள் 12 கூட ஹாஸ்டலுக்குலாம் வந்து கூட படிச்சிருக்கோம். ஹாஸ்டலில் வந்து குரூப்பாக வந்து பிரித்து லைக் காம்படிஷன் மாதிரி வச்சுப்போம், யார் வந்து பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அந்த மாதிரி. அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டும் வந்து லைக் இட் இம்ப்ரூவ்ட் அ லாட். அந்த டைமில் வந்து ஜெயம் சார் வந்து எப்பயுமே வந்து ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பார், ஜெம்னு. என்னடா ஜெம்னு ஃபஸ்ட்டு 2 டைம் சொல்லும் போது எனக்கு வந்து அவ்வளோ கிளியராக காதில் போகல. அப்புறம் தான் வந்து லைக் அது வந்து நல்லா எனக்கு எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, அது ரொம்ப முக்கியன்றது. ஜெம்னா என்னடான்னு இப்போ உங்களுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஜெம் ஃபஸ்ட்டு கைடன்ஸ், எஃபர்ட்ஸ், மோட்டிவேஷன். எஃபர்ட்ஸ் வந்து எப்படியுமே வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தன் போட்டே ஆகணும். ஆனால் வந்து எனக்கு பர்சனலாக வந்து கைடன்ஸ் கொடுத்ததும் சரி, கைடன்ஸ் சார் வந்து ஜெயம் சார் தான் வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து நான் ஒரு பாத்தில் போனால் ஒவ்வொரு இடத்துலையும் மிஸ்டேக்ஸ் தான் கரெக்ட் பண்ணார். மோட்டிவேஷன் ஃபேக்ட்னு பார்த்தா அன்னன்னைக்கு ஒரு டைம்லாம் மார்க்லாம் வந்து எழுதிட்டு 900க்கு 300 தான் எடுத்திருந்தேன். என்னடா அவ்வளோதான், அதுவும் கடைசி ஒரு 20 நாள் இருக்கும்போது அவ்வளோதான் முடிஞ்சு, எங்கடா நான் கிளியர் பண்ண போகிறேன்னு இருந்துச்சு. அன்றைக்கி வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினார். இங்கே பாரு, நீ எவ்வளோ மார்க் வந்து ஒவ்வொரு மார்க்லேயும் எடுக்கிறன்றது மேட்ரு இல்லை, நீ படித்ததை எவ்வளோ தெளிவாக எழுதியிருக்க, உன்னால் எவ்வளோ என்னென்ன அட்லீஸ்ட் இப்போயாச்சும் நீ ரியலைஸ் பண்ணலை, இன்னும் 20 days இருக்குது, நீ வந்து படித்ததெல்லாம் எதுவும் குறையில, நீ இன்னும் ரிவைஸ் பண்ணணும். அது மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி கடைசியில் போகிறதுக்கு முன்னாடி 450 I was able to score around 500. ஃபைனலாக வந்து ஃபைனல் 1 month அதுதான் வந்து யாரோட ப்ரிப்பரேஷன்லேயே வந்து அந்த 1 month தான் வந்து இட் இஸ் சம்திங் தட் இஸ் கோயிங் டு டிசைட் வெதர் ஹி இஸ் கோயிங் டு கிராக் ஆர் ஹி இஸ் கோயிங் டு ஃபால்டர். அந்த 1 மாதத்தில் வந்து அவன் மோட்டிவேட்டடாக இருக்கணும், கண்டிப்பாக மோட்டிவேட்டடாக இருக்கணும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வந்து நாம் எப்படி அதை கோ த்ரூ பண்ணுறது தான் மேட்ரு. கடைசி 1 month ஃபுல்லாக மார்க் டெஸ்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணி அந்த ஹோப், பாசிட்டிவ் வைப் வந்து கடைசி வரைக்கும் வச்சுருக்கணும். வென் யூ கோ டவுன், நீ வந்து நம்ம வந்து இப்போ என்னடா இவ்வளோ தான் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் குறைய தான் ஆரம்பிக்கும். அதனால் அந்த கடைசி 1 month ஃபேஸ் வந்து மோட்டிவேட்டடாக வி ஹவ் டு கீப் ஆன் இம்ப்ரூவிங் ஒவ்வொரு 5 marks. அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுதான் வந்து லிட்ரலி நிறையா பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் சரி நிறைய பேர் சொன்னது வந்து மேக்ஸ் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சுடா, மேக்ஸ் பேப்பர் தான், அது கிளியர் பண்ணிட்டேன்னா எல்லாம் கிளியர்ரா, அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஒரு பேசிக் திங் என்னென்னா வந்து நான் வந்து ரெகுலராக முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோலாம் போட மாட்டேன். ஒரு டெய்லி 5 questions மினிமம் வந்து மேக்ஸ் வந்து ரெகுலராக போட்டே இருப்பேன். அந்த தட் ரியலி ஹெல்ப் மீ அலாட். இப்போ 5 sum டெய்லியும் போட்டேன்னே எல்லாரும் பார்த்தோன்னே என்னடா 5 sum போட்டால் யார் வேணாலும் கிளியர் பண்ணலாமா அந்த மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும். லைக் நான் சொல்ல வந்தது என்னென்னா 5 sum போட்டேன், ஆனால் ஒவ்வொரு சம்மும் லைக் 5 times I used to practice it. ஏன்னா வந்து அந்த மெத்தட் எனக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தேன்னா எனக்கு அந்த கொஷின் அதே பேட்டர்னில் பார்த்தேன்னா ஐ டிட் தட், அந்த டேல செஞ்சேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து அந்த பேட்டர்ன் வந்து விசுவலைஸ் ஆகும். தட் ரியலி ஹெல்ப் மீ அலாட். அதை வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ விசன் டிஃபென்ஸில் சேர்ந்தீங்கன்னாவே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மெத்தட், IMF மெத்தட்னு எனக்கு வந்து அப்போ சொல்லி தந்தாங்க. ஐடியாலஜி, மெத்தட், ஃபார்முலா. இது வந்து கண்டிப்பாக வந்தீங்கன்னா சேர்ந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும், சேர்ந்துருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு நோட் போட்டு எல்லாம் காலம்லாம் வந்து சொல்லி தருவாங்க. இப்போ மேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால லிட்டரலி ஐ கவர்டு எல்லா சாப்டருமே வந்து நான் எக்ஸாம் முன்னாடி கவர் பண்ணிட்டேன். ஆனால் பேசிக்காக வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா 4 யூனிட் மெயினாக வந்து 4 யூனிட் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணி ஆகணும். ஒன்று அல்ஜிப்ரா, இன்னொன்று மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், டிக்னாமெட்ரி, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. இந்த 4 யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு இல்லை கண்டிப்பாக வந்து இதை கவர் பண்ணிங்கன்னா இட் வில் ரியலி ஹெல்ப் யூ அலாட். அப்புறம் நெக்ஸ்ட் பேப்பர் அதாவது GAT, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்த்தா பிரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து இங்கிலீஷ், இன்னொன்று வந்து ஜென்ரல் நாலேஜ்.
இங்கிலீஷ் பார்ட்டில் 50 கொஷின்ஸ். இங்கிலீஷ் அதுக்கு வந்து நான் பேசிக்காக ப்ரிப்பேர் பண்ணது என்ன, டெய்லி வந்து ஒரு கொஷின் பேப்பர் வந்து கண்டிப்பாக போட்டுருவேன். அந்த கொஷின் பேப்பர் என்னடா டெய்லியும் ஒரு கொஷின் பேப்பர் போட்டோன்னே என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நான் டெய்லி கொஷின் பேப்பர் போடுவேன்னா 50 கொஷின்ஸ் போடுறேன்னா அதை ஒரு டைம் கரெக்ட் பண்ணிட்டு என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு திரும்பி அட்டன் பண்ணுவேன். நான் வந்து 50 கொஷின் வந்து ஆன் மை ஓன் வித் மை ஓன் கான்சியஸ்னஸ், என்னோட ஓன் நாலேஜில் எந்த ஒரு மக்கிங் அப் பேஸ்ட் இல்லாமல் நானாக வந்து ஓனாக 50 கொஷினும் கரெக்டாக போடுற வரைக்கும் அது வந்து 10 டைம் ஆனாலும் சரி 15 டைம்ஸ் ஆனாலும் சரி அதை நான் போட்டுருவேன் அன்னைக்கு அந்த பர்டிகுலர் இங்கிலீஷ் பேப்பர். அடுத்தது ஜென்ரல் நாலேஜ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் இது 2 தான் மேஜர் பார்ட். நான் இதில் வந்து சில இதை வந்து நான் ஸ்கிப் பண்ணேன், அப்வியஸ்லி ஐ ஸ்கிப். நான் வந்து ஹிஸ்ட்ரி பார்ட் வந்து கொஞ்சம் வந்து சைடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஜாகிரஃபி ஃபுல்லாக தரவாக முடிச்சிட்டேன், வேர்ல்ட் ஜாகிரஃபி, இந்தியன் ஜாகிரஃபி எல்லாமே. அப்புறம் சயின்ஸில் வந்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் வந்து மேஜராக ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிச்சனால ஃபிசிக்ஸ் வந்து லிட்டரலி வந்து நான் எல்லா கொஷினுமே வந்து பேப்பர் வந்து கரெக்டாக மெயின் எக்ஸாமில் வந்து கரெக்டாக போட்டேன். அப்புறம் கடைசியாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் வந்து சார் வந்து கடைசி ஒரு 15 days நான் வந்து ரெகுலராக நியூஸ் பேப்பர்லாம் படிப்பேன். அது லைக் ஐ டெவலப்ட் இட் அஸ் அ ஹேபிட். அது வந்து ஃபைனலாக எனக்கு எஸ்எஸ்பிலையும் ஹெல்ப் ஆச்சு. அது இல்லாமல் தனியாக கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்தா கடைசி ஒரு 20 days ஆட்ட ரெகுலராக வந்து ஒரு 30 கொஷின்ஸ் ஆட்ட வந்து 30-40 அந்த மாதிரி 50 கொஷின்ஸ்குள்ளே 30 to 50 கொஷின்ஸ்குள்ளே டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். லைக் ஒருத்தன் வந்து லைக் படிக்க வைக்கிற மாதிரி பிபிடி போட்டு கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி 50 கொஷின்ஸ் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோம். அண்ட் அட் த எண்ட் வந்து கேட்ட 15 கொஷின்ஸில் எல்லாத்தையும் என்னால் ஆன்சர் பண்ண முடியலனாலும் ஐ வாஸ் ஏபிள் டு ஆன்சர் 8 ஆஃப் இட் கரெக்ட்லி. அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் GAT. ஃபைனலாக வந்து நான் என்னோடய யூபிஎஸ்சி எக்ஸாம், அதாவது ரிட்டன் எக்ஸாம் வந்து எழுதி முடித்ததுக்கப்புறமே வந்து எனக்கு ஐ காட் தட் கான்ஃபிடன்ஸ் தட் எனிவே ஐ எம் கோயிங் டு பாஸ் இட், கிராக் இட், நான் அதை வந்து கிளியர் பண்ண போகிறேன்றது ஐ வாஸ் டாம் ஷுர் அபவுட் தட். அதுக்கப்புறம் வந்து தென் ஐ ஸ்டார்டட் த ப்ரிப்பரேஷன் ஃபார் எஸ்எஸ்பின்றது வந்து லைக் நீ வந்து இப்படி தான் இருந்தால் தான் உன்னை செலக்ட் பண்ணுவாங்கன்றது வந்து கண்டிப்பாக கிடையாது. யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் இன் த பெஸ்ட் பாசிபிள் வே அண்ட் யூ ஷுட் நோ நீ வந்து எதில் குட்டாக இருக்க எதில் பேடாக இருக்க, என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் உனக்கு உன்னை பற்றி ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். தீஸ் ஆர் த பேசிக்ஸ் விச் ஐ லேர்ன்ட் அட் த ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் ஃபார் எஸ்எஸ்பி. நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் பேசிக்காக கற்றுக்கிட்டது வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு கற்றுக்கிட்டது வந்து இதுதான். நம்மளை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணோம், நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோம் எதெல்லாம் வீக்காக இருக்கும், அந்த வீக்காக இருக்கிறதுல எப்படி என்ன பண்ணி நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியுன்றதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். வி ஹவ் டு பி ட்ரூ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹானஸ்ட்டாக உண்மையான நம்மளோட ஒரிஜினல் ஃபேஸ் வந்து காட்டணும். வந்து ஜெயமுருகன் சார் வந்து எப்பயுமே ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார். நான் கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு டைம் ரிங் பண்ணேன். அப்போ வந்து என்ன சொன்னார்னா, நீ வந்து போய் கிளியர் பண்ணணும், ஸ்க்ரீனிங் ஆகணும், ரெக்கமெண்ட் ஆகணும் அப்படின்னு போகிறதோட நீ வந்து போய் உன்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு ஆட்டோமேட்டிக்லி த ரிசல்ட்ஸ் வில் ஃபாலோ ஆன் இட் சைடு அப்படின்னு சொன்னார். அண்ட் இட் லிட்ரலி ஒர்க் அவுட். நான் வந்து போய் வந்து இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எதுவும் இது பண்ணல, என்னோட பெஸ்ட் வந்து ஐ கான்ஸ்டன்ட்லி கெப்ட் ஆன் கிவிங். அப்புறம் இன்னொன்று சொன்னார், போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொன்னார், நீ வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணியிருக்க என்ன பண்ண போகிறன்றதெல்லாம் மேட்ரு இல்லை, அதெல்லாம் வந்து யோசிக்காத அதிகமாக. நீ நல்லா பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷமாக ஆகாத, நல்லா பண்ணலன்னா சேடும் ஆகாத. பி இன் த ப்ரெசன்ட். நீ பண்ண போகிறத பெஸ்ட்டாக பண்ணு போதும். நல்லா பண்ணியிருந்தாலும் டோன்ட் கெட் டூ மச் எக்ஸைட்டட், நல்லா பண்ணலனாலும் டோன்ட் கெட் டூ மச் சேட். அண்ட் அதுவும் வந்து என்னை வந்து லிட்டரலி ஹெல்ப் மீ அலாட். டிசிடி முடிஞ்சோடனே நான் வந்து அவ்வளோ நல்லா பண்ண மாதிரி எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இல்லை. அப்போ உடனே வந்து கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு ஜெயம் சார்கிட்ட கூப்பிட்டு பேசினோன்னே திரும்பி சொன்னார், லைக் நீ என்ன பண்ணியிருக்கியோ அது பண்ணது, அது முடிஞ்சிருச்சு, உன்னால் எந்த கரெக்ஷன்ஸும் பண்ண முடியாது, நீ என்ன பண்ண போறியோ அதுதான் உன் கையில் இருக்குது, அடுத்த இம்மீடியட் டாஸ்க் பாரு, அது உன்னோட பெஸ்ட்டை கொடு அப்படின்னாரு. அடுத்தது போனோடனே ஹாஃப் குரூப் டாஸ்க்லாம் வந்து சூப்பராக பண்ணிட்டேன். லிட்டரலி வந்து அந்த ஹாஃப் குரூப் டாஸ்கில் வந்து நான் வந்து ஒரு 7 சொல்யூஷனாட்ட கொடுத்தேன். எனக்கு வந்து எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைட் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஹைப்பில் இருந்தேன். அடுத்தது இன்டர்வியூ அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து சொன்னார், டே இன்னும் இருக்குது, இன்னும் நீ வந்து ப்ராசஸே இன்னும் கம்ப்ளீட்டாக முடிக்கல, வந்து அதுங்காட்டி இவ்வளோ குதிக்காத, கொஞ்சம் காம் டவுன் ஆகு அப்படின்னாரு. லைக் அன்னைக்கு நான் காம் டவுன் ஆகலைன்னா அடுத்த நாள் இன்டர்வியூவில் நான் என்ன பண்ணியிருப்பேன், லைக் நான் இவ்வளோ நல்லா பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரில. அடுத்த நாள் போனேன் இன்டர்வியூ, ஐ டிட் டு மை பெஸ்ட். முடிச்சுட்டு வந்துட்டு 1 or 2 கொஷின் வந்து நான் இப்போலாம் ஆன்சர் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் கரெக்டான ஒரு எப்படி பண்ணியிருக்கேன்னு எனக்கே வந்து ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு கொஷின் என்னென்னா வந்து இன்டர்வியூ ஆஃபீஸர் கேட்டார், உனக்கு வந்து 3 பொருள் கொடுக்குறேன் ஒரு ரூம்லேருந்து இங்கே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 10 கிலோ காட்டன், 10 கிலோ ஆப்பிள், 10 கிலோ அயன்,
இது 3ல் நீ எதை கொண்டு வர உனக்கு கொண்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் காட்டன்னேன் வித் ஹோப் தட் அது வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், ஈஸி லிஃப்ட் பண்ணி போகிறதுக்கு அது ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கனால மற்றது கம்பேர் பண்ணும்போது ஒரே வெயிட்டாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை சொன்னேன். அதான் சொன்னேன், ஓகேடா குட்ரா நல்லா தான் பண்ணியிருக்கேனாரு. அப்புறம் 1-2 ஃபிசிக்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாரு. எனக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்குன்னு சொன்னனால கேட்கும்போது அதில் ஒரு கொஸ்டின் வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியல. நான் வந்து சொன்னேன், சார் ஐ வில் ஆன்சர் இட் த நெக்ஸ்ட் டைம் ஐ மீட் யூ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அடுத்த நாள் கான்ஃபரன்ஸ், எனக்கு வந்து இன்டர்வியூ முடிஞ்சால் அடுத்த நாள் வந்து கான்ஃபரன்ஸ் ஃபைனல் டே. அந்த அவர்கிட்ட இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். அதில் வந்து கூலாக போடா, காம்னஸ் தான் உனக்கு வந்து ப்ரைம், நீ வந்து அப்போ தான் மென்டலி ஸ்டேபிளாக இருப்ப அப்படின்னாரு. அந்த நாள் வந்து சீக்கிரமாக தூங்கிட்டேன், எதுவுமே பண்ணல. வந்து கடைசியாக வந்து என்னெல்லாம் வந்து நான் லெஃப்ட் அவுட் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் பார்த்தேன். அடுத்த நாள் போனேன் கான்ஃபரன்ஸ்க்கு. வந்து மை கான்ஃபரன்ஸ் லாஸ்ட் ரொம்ப ஷார்ட்டாக தான் போச்சு. அதை வந்து அவ்வளோ கொஷின்ஸும் கேட்கல. முடிச்சுட்டு வந்து நான் வந்து ஐ வாஸ் இன் அ ஸ்டேபிள் ஸ்டேட். நான் வந்து ரெக்கமெண்ட் ஆனாலும் சரி ஆனாலும் சரி ஐ வாஸ் ஹாப்பி தட் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட். என்னோட பெஸ்ட் பாசிபிள் வந்து நான் கொடுத்துருக்கேன்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருந்தேன். சாப்பிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். கடைசியாக வந்து ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ், அதாவது கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு சொல்கிறாங்க. சொல்லும்போது வரிசையாக சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வந்து வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து வரிசையாக போகிறாங்க. அப்புறம் கடைசியாக ஃபைனலி தே கால்ட் அவுட் செஸ்ட் நம்பர் 22 அண்ட் தட் வாஸ் த டைம் லைக் ஐ வாஸ் tears of happiness started flowing through my eyes. வந்து லைக் நான் வந்து எனக்கு வந்து ஒரு அந்த ஹாப்பினஸ்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். லைக் என் கூட வந்து இன்னொருத்த வந்து சாங் ஒன்று ஒருத்தன் இருந்தான். அவன் தான் ஃபஸ்ட் வந்து இருந்தான். லைக் 2 பேருமே ரெக்கமெண்ட் ஆகிட்டோம். லைக் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உடனே ஃபோன் கொடுத்தாங்க. கொடுத்தோடனேயும் ஃபஸ்ட்டு கால் அப்பாவுக்கு அடித்தோடனே அம்மா அப்பா 2 பேர் இருந்தாங்க. இந்த சொன்னேன், பா ரெக்கமெண்ட் ஆகிட்டேன், பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். லைக் தேவர் வெரி ஹாப்பி. அவங்க நான் ஹாப்பியாக இருந்ததோட நான் ரெக்கமெண்ட் ஆகிக்கிறேன்ற அந்த ஹாப்பினஸோட அவங்க அந்த ஹாப்பியாக இருக்கிறத அதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது லைக் என்னோட வந்து நான் வந்து இன்னும் அதிகமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப அது வந்து என்னால் வந்து இன்னுமே வந்து என்னால் மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஒகேஷன். அடுத்தது வந்து ஜெயம் சார்கிட்ட கூப்பிட்டு சொன்னோடனையும் சூப்பர்ரா குட்ரா. அதான் லைக் எப்பயுமே வந்து எனக்கு ஃபஸ்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த மோட்டிவேஷன் தான். நான் வந்து சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி எது இருந்தாலும் கரெக்ட் பண்ணிட்டு அந்த சூப்பர்ரான்ற வார்த்தை அந்த ஃபிஷ் பம் ஒன்று கொடுப்பாரு. அது வந்து லைக் நான் சொன்னேன் அங்கேருந்து கூட, சார் ஏர்ல அப்படின்னு சொன்னேன். லைக் அது ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் கடைசியாக வந்து எல்லாம் முடிச்சாச்சு. கடைசியாக வந்து ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பார்க்கல, என்னோடய ஃப்ரெண்டு சித்தார்த்துன்னு சொல்லிட்டு அவன் தான் பார்த்துட்டு கூப்பிட்டு, டே நீ யார் 17 அப்படின்னா, டே விளையாடாதடா இது காமெடி பண்ணுறதுக்கு இல்லடா அப்படின்னு சொன்னேன். டே சீரியஸாடா உனக்கு அமுச்சு விட்ருக்கேன் பாடுறா அப்படின்னா. போய் பார்த்தேன் ஆர் 17. லைக் எனக்கு வந்து பேச்சு மூச்சே இல்லாமல் வார்த்தையே வரலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அது. அந்த ஆர் 17 லைக் எனக்கு வந்து என்ன சொல்கிறது எதுவும் ஒன்றுமே புரியல. எனக்கு வந்து அப்போ தான் புரிஞ்சிச்சு கான்ஸ்டண்ட்டாக இஃப் சம்மன் கீப்ஸ் ஆன் புட்டிங் த எஃபர்ட்ஸ் கான்ஸ்டன்ட்லி வந்து தே வில் ஆல்சோ பி ஏபிள் டு அச்சீவ் இட் அப்படின்றது வந்து அன்றைக்கி வந்து லைக் ஐ ரியலைஸ் தட். ஏன்னா நான் வந்து இன்பானா ஐ வாஸ் இன் தட் மச் டேலண்டட். வந்து ஒரு கைடன்ஸ் வந்து கிடச்சி அந்த மாதிரி பண்ணி தான் வந்து எனக்கு ஃபைனலாக கிடச்சிது. அப்புறம் ஃபைனலாக வந்து லைக் டியூ டு அ மெடிக்கல் ரீசன் எனக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் ரிஜெக்ஷன் இருந்துச்சு. ஆனால் வந்து ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஜாயின் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி ஆஃப்டர் ஆல் திஸ். பட் ஸ்டில் நான் வந்து கடைசியாக முடிச்சதுக்கப்புறம் வந்து எப்படியாச்சும் வந்து லைக் சம் வே ஆர் அதர் வந்து நான் வந்து சேவ் பண்ணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு மைண்டில். ஸோ நான் வந்து ஒன்றா பார்க்கும்போது வந்து ஐ சோஸ் மெடிக்கல் ஃபீல்ட் வந்து அதில் பார்த்தோன்னா டிஃபென்ஸில் வந்து நம்ம வந்து உயிரை கொடுத்து காப்பாற்றுவோம். இங்கே வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டு காப்பாற்றுறது அது ஒரு சர்வீஸ். எனக்கு வந்து ரொம்ப அதுக்கப்புறம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஐ வில் கோ ஃபார் தட். அண்ட் நான் எழுதியிருக்கேன். ஐ ஹவ் given my exam. I think I will make it out. Wish you all the best for your NDA exam. Thank you. Jai Hind.